வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ ஃபார் மணி ஃபோன் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, பட்ஜெட் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு 10,000 12,000. நானே பயந்துட்டேன். அதான் ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணுறனால வேல்யூ ஃபார் மணி பட்ஜெட்னு சொல்லிவிட்டு S25+ வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். சிஜி S25+ பற்றி என்ன சொல்ல வரேன், 10,000 12,000க்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபோன் எல்லாமே இப்போ 22,000 23,000 அப்படி ஆயிடுச்சு. அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நிஜமாவே லான்ச் ஆகும்போது 1 lakh அப்படின்னு லான்ச் ஆச்சு. 1 lakh 1,10,000 வந்து உனக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருந்தோம், S25 எட்ஜ். இப்போ ஆனால் அந்த S25+ கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டில் 72 அதாவது 75,999க்கு பார்த்தேன். உங்களுக்கு கார்டு ஆஃபர் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அப்ளை ஆகிறனால ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய பேர் இந்த 72,999 அப்படிங்கிற அந்த லக்கி நம்பரை பிடிச்சிட்டு சுத்தும் போது இவங்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு S25 அதாவது மினி குட்டி ஃபோன் வந்து 70,000. ஆமாம், 72,000 73,000. எனக்கு என்ன ஆயிடுது, கம்ப்ளீட்டாக பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்டரி. ஸோ கொஞ்சம் ரிலேபிள் ஆயிடுது. தான் பெரிய பேட்டரி 4900 mAh 4000லேருந்து. ஸோ இது வந்து யூஎஸ்பியாக மாறுது. சாம்சங்கில் அப்ஸ்கேலிங் ஆஸ்பெக்டில் ஒரு சில ஒர்க் இருக்கு. அதுக்கு வந்து 2K பேனல் வேணும். S24+லையும் அது ஒர்க் ஆகும். அப்படி இருக்கும்போது S25+லையும் அது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு 2K பேனல் வேணும். ஆனால் நீங்கள் இதுவே பேஸ் மாடல் போனீங்கன்னா 1080p தான் வரும். ஓகே. அப்புறம் 45 வாட் சார்ஜிங்கில் அதான் இதெல்லாம் வந்து ப்ரோஸ். அதாவது சொல்ல போனால் இதில் ஸ்டைலஸ் இல்லை, ஸ்டைலஸும் இருந்ததுன்னா இதுதான் அல்ட்ரா. S25+ வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் என்னன்னா இப்போ வந்து அமேசான்ல 67K போட்டிருக்கதா சொல்றாங்க. ஓகே, பட் ஆனால் செல்லர் ஜென்யூனான்றதை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அதையும் ஹைலைட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, அதை நம்ம கமெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி 67க்கு போட்டிருக்கே அப்படின்னு. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரோ ரிவ்யூலாம் நல்லா இல்லை, அதான் அந்த செல்லரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தா நல்லா இல்லை, அதனால பை பண்ண பயமாக தான் இருக்குது. ப்ராப்பரான செல்லரா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறீங்கன்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிடலாம். ஸோ நீங்கள் எந்த இகாம் சைட் வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்களோட சப்போர்ட்டை ரீச் பண்ணி பேசிடுறது பெட்டருங்க. அதான் பெஸ்ட்டு. ரிலேட்டடுக்கான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். சூப்பராச்சு. ஆனால் என்ன ரொம்ப குட்டியாக இருக்கு, ஜூம் பண்ணிக்கோங்க, இல்லை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதனால இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வந்துருமே. ஐஎம் யாஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து S25+ 3 மாசமாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, டிவைஸ்லாம் நல்லா தான் இருக்குது, iPhone 17 விட நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது ப்ரோ. அவர் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எல்லா ஆப்ஷன்ஸையும் பற்றி சொல்கிறாரு போல. கேமரா வாஸ் வெரி குட், பேட்டரி சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு ப்ரோ, 8 hours மினிமம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துருது, ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணாமல் கூட எனக்கு 5 hours SOT வந்துருது ப்ரோ, இது வரைக்கும் லேக்லாம் எதுவுமே நான் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஓகே, அடுத்து வந்து பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து, நான் S25+ தான் யூஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது, டெய்லி ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான் மொத்தம் இருக்குது, ஃபஸ்ட்டு பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது, டெய்லி 3 hours பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுறேன் ப்ரோ, ஹீட் மேனேஜ்மெண்ட் சூப்பர், நார்மல் யூசேஜுக்கு கேம் ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ், நோ லேகிங்கு, கேமரா நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் சார்ஜிங் ஸ்பீடு ஸ்லோ தான் இருக்குது, அதாவது 45 வாட்ஸ் தானே பார்த்தீங்களா, அடாப்டிவ் யூஸ் பண்ணுறேன், ஃபுல் சார்ஜுக்கு 1 hour மேலே ஆகுது ப்ரோ. ஃபஸ்ட்டு S23 யூஸ் பண்ணும்போது கம்பேர்ட் டு S25+ல வந்து பேட்டரி ஹீட் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐ வில் பை 82. அவர் வந்து 82Kக்கு வாங்கியிருக்காரு, இப்போ 75,000க்கு இருக்குது அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குட்டியாக இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்போ அதுதான் ப்ளஸ். இது மறு ஒளிபரப்பு அப்படிதான் திரும்ப வரும். இந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.7 inch டிஸ்பிளேங்க. அது வந்து உங்களுக்கு சாம்சங்கோட AMOLED பேனல் இருக்குது, உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்குது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 2600 nits பிரைட்னஸ் இருக்குது. இதெல்லாமே இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு பேர் தான் PWM டிம்மிங், அப்புறம் DC டிம்மிங், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவங்க வழுக்கணும் சறுக்கணும் தான் இருக்காங்க. சரி, இப்போ சார் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டால் ஹையஸ்ட் சார் வேல்யூ வந்து HSR = 1.156 watt/kg, அதுதான் இதில் உள்ள சார் வேல்யூ, ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ பில்டு குவாலிட்டி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேமு, பேக்கு கிளாஸு, ஃப்ரண்ட்டும் கிளாஸு, கொரில்லா கிளாஸ், விக்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். மெட்டலாக போடுவாங்க இல்லைடா, ஃப்ரண்ட் கிளாஸு, ஆனால் கொரில்லா கிளாஸ், விக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதுதான் இங்கே மேட்டர். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் டிசைன் பார்க்கும்போது டாப்பில் ஒரு மைக்ரோஃபோனுக்கான ஸ்ப்ளிட் பார்க்கலாம், அப்புறம் சைடில் அதுவும் லெஃப்ட்டில் ஒன்றுமே இல்லை, ஆண்டனா கட் அவுட் மட்டும்தான், பாட்டமில் சிம் ட்ரே, டியூவல் சிம் போட்டுக்கலாம், அப்புறம் உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட்டு, பக்கத்தில் ஸ்பீக்கர், அப்புறம் மைக்ரோஃபோன். இதுதான் ஆக்சுவலாக பிரைமரி மைக்ரோஃபோன்னு சொல்லலாம், ஏன்னா கால்லேருந்து எல்லாத்துக்குமே தலைவன் தான் முக்கியமான ஆள். அடுத்து அப்படியே ரியரில் வந்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப மினிமல் டிசைன். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து ரியரில் உங்களுக்கு 3 கேமரா இருக்கும்போது ஒரு பிரைமரி 50 MP சென்சாரு, ஒரு 12 MP அல்ட்ரா வைடு, 3x 10 MP.
ஸோ 3x 10 மெகா பிக்சல் தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 12 மெகா பிக்சல் ஷூட்டர். இதுதான் ஓவராலாக டிவைஸை சுற்றி நீங்கள் எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது. ஃபோன் கால்ஸ்க்கு அப்புறம் இருந்தது, நெட்வொர்க் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இந்த ஃபோனில் இப்போ அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இப்போ ஃபோன் காலும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் நேட்டிவாகவே கால் ரெக்கார்டிங் இருக்கிறனால அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நிறைய ஹை அண்ட் சைனீஸ் ஃபோன்ஸில் என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் அங்கே வந்து கூகுள் டெய்லரை ஸ்டாக்காக கொண்டு வந்துறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான விஷயமா இருக்கு இல்லையா, அது இதில் கிடையாது. ஸோ அதே இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்து அதே மாதிரி டிஸ்பிளேன்னு சொன்னது நான் வருது, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் அதெல்லாம் இதில் கிடையாது. அது அல்ட்ரா. ஓகே. அடுத்து நீ இப்படி கேட்டனால தான் என்ன தோணுதுன்னா, இதில் வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறனால அவசரப்பட்டு ஏதோ ஒரு டெம்பர் கிளாஸ்லாம் ஓட்டினீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி டெம்பர் ஓட்டினா அதுக்கப்புறம் அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து. ஆனால் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கு பாரு அல்ட்ராசானிக். எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எவ்வளோ ஸ்மட்ஜஸ் இருக்கு. கேவலமாக இருக்கா ஸ்மட்ஜஸ்லாம் இருக்கா, ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல வச்சோன்னா நச்சுன்னு ஒர்க் ஆகும். ஈவன் ஏரியாவும் கொஞ்சம் வைடில் பெருசு, கொஞ்சம் வைடு. ஆமாம். ஸோ அதனால நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ஏரியா கொஞ்சம் ரவுண்டு பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் இப்போ மீடியா சென்ட்ரிக்காக நம்ம வந்து டிஸ்பிளேல வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை தொடர்ந்து இப்போ ஸ்பீக்கர் அப்படின்னு வரும்போது ஹாப்டிக் ஃபீட்பேக் அப்படின்னு வரும்போது ஹாப்டிக் ஃபீட்பேக் எப்பயுமே சாம்சங்கில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன்னா, ஒரு OnePlusஓட 12R இருக்குல்ல, அந்த டிவைஸ் அளவுக்குலாம் டீப்பாக இருக்காது. அது கிரேசி டீப்பு. 12Rஓட வைப்ரேஷன் ஃப்ளாக்ஷிப்பை கொண்டு போய் பக்கத்தில் இருக்க சின்ன பையனோட இல்லை சொல்லிடுறேன். அதையும் இந்த இடத்துல அப்போ என்ன அர்த்தம், 12R நல்லா இருக்குன்னா அப்போ 12 எப்படி இருக்கும். அடுத்து வந்து ஸ்பீக்கர்ஸ் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா சீரியஸாகவே நல்லா இருந்தது. கேமராக்குள்ளே வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டே டைமில் பையன் வந்து மேக்ஸிமம் மிரட்டுறான். அண்ட் S24+ S25+ வீடியோ ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சயின்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். S24+ஓட S25ல வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, S25+ல வந்து ஸ்கின் டோன் மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறாங்க. பட் ஜூம் பண்ணி எடுக்கும்போது S24+ வந்து HDR மாதிரியான ஏரியாவில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் ஃபோட்டோஸ் டே டைம் ஓகே, வீடியோ டே டைம் ஓகே, நைட் டைமில் வீடியோ ஓகே. ஏன்னா காம்படிஷனில் இருக்கிற எல்லாருமே வீடியோவில் ரொம்ப சொதப்புவாங்க. நைட் டைமில் வீடியோ எல்லாருமே அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அது வீடியோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு அந்த ஜெர்க்கு ஷேக்ஸ்லாம் இருக்கும். பட் நைட் டைம் ஃபோட்டோ அதில் வந்து சைனீஸ்லாம் வேறு லெவலில் டாமினேட் பண்ணுறாங்க. இதுவும் எடுக்குது. பட் சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அல்ட்ரா வைடு ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா அது வந்து இன்னும் கூட ஒரு மொக்க சென்சாருங்கிறனால கொஞ்சம் திணறும். பிரைமரி சென்சார் வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் டெலிஃபோட்டோ அகைன் வந்து ஒரு சின்ன சென்சார் தான். அதனால தான் நீ 3xல நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா கூட பிரைமரி சென்சாரில் தான் அது எடுக்கும். ஓகே. ஸோ இதுவும் இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாய்ஸ் எல்லாம் வரும், அப்பயும் நாய்ஸ் வரும். ஸோ எப்பயுமே வந்து கொஞ்சம் லோ லைட் சுச்சுவேஷனுக்குள்ளே போயிட்டாலே கண்டிப்பாக பிரைமரி சென்சார்லேயே எடுத்தாலும் நாய்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல கேமரா. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு நல்ல கேமராவான்னு கேட்டால் வீடியோகிராஃபிங்கிற ஒரு ஏரியாவில் மட்டும்தான் சாம்சங் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீடியோங்கிற ஏரியாலையும் சொதப்பிருந்தான்னு வைங்களேன், அப்படியே வரமக்குள்ள நோண்டி பாசிட்டிவ் அடிக்கலாம் போயிட்டே இருந்திருப்போம். பெரிய பிராண்ட் எல்லாமே வீடியோகிராஃபி வச்சு தாங்க மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், பெர்ஃபார்மன்ஸ் கேமிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாகவே இருக்கும். எடிட்டிங் இதில் எடுக்கிற வீடியோ நீங்கள் இதில் எடிட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பேட்டரி 4900 mAhங்க, 45 வாட் சார்ஜிங்க. இதுதான் இங்கே இருக்கலே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 45 வாட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுதுங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சைனீஸ் டிவைசஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிறதுலே மொக்க ஃபோன் மாதிரி ஒன்று என்ட்ரி லெவலில் இருக்கிறதுக்கே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 45 வாட்டை கொடுத்து வச்சிடுறாங்க. 90 கொடுத்து 90 60லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் 30,000 கீழே கொடுத்துட்றாங்க. சாம்சங்கோட மற்ற டிவைஸ் 25 வாட் இருக்கிற டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பரவாயில்லைங்க, எனக்கு இதுவே ஓகே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு நிலைமைக்குள்ளே நான் தள்ளப்பட்டேன். போர்ட்ரேட் அப்புறம் மேக்ரோ, இந்த 2 சப்ஜெக்ட் இதில் எப்படி இருக்குது? போர்ட்ரேட் இதில் சூப்பர். போர்ட்ரேட் வந்து நிஜமாவே சாம்சங் எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணதான். நைட் டைமில் திணறும் பாவம், அதெல்லாம் முடியாது. நைட் டைமில் செல்ஃபியும் சரி, ரியர் கேமராவும் சரி, அதில் பிரைமரி சென்சர் ஓரளவுக்கு சமாளிச்சிடும். பட் மற்ற எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆகும். Reno 12 Proலாம் இதை வந்து செவுட்டில் 4-5 பக்கம் விட்டு பொழிச்சு நிறைஞ்சிட்டு ஓடி போயிடும். சைனீஸ்லாம் இங்கே ஃபோட்டோகிராஃபின்னு வந்துட்டாத்துக்கு போட்டு பேர் சரியா. ஆனால் மேக்ரோ வந்து நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, பிரைமரி சென்சர் வச்சு தான் ஓரளவுக்கு நல்லா எடுக்க முடியும். டெலிஃபோட்டோ மேக்ரோக்கான ஒரு சென்சரே கிடையாது. அதனால் 3x 2.5x எல்லாம் போய் நீங்கள் வந்து பிரைமரி ஷூட்டரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாமே தவிர, பட் நீங்கள் வந்து டெலிஃபோட்டோவில் மேக்ரோன்ற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் S25 சீரிஸில் இல்லாட்டி S23 சீரிஸில் இல்லாட்டி S24 சீரிஸில் எதுவுமே எதிர்பார்த்துறாதீங்க. ப்ளஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சரி தெரிஞ்சது தான், ஓகே ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எல்லா டிவைஸுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல். நான் அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நான் தான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு காலைல கூட காரெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கார் வாங்கினா அப்படி இருக்கும் அப்படிலாம் நான் சொன்னேன், நீ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்னா பரவாயில்ல, இல்லைன்னா காரை வாங்கி காருக்கு மட்டுமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வருஷம் அது ஒரு 12,000 15,000 போயிட்டு இருக்கு. இந்த இன்சூரன்ஸுக்கு மட்டுமே நம்ம எவ்வளவு செலவு பண்றோமோ அந்த அளவுக்கு கூட காரை ஓட்டுறது இல்லை அப்படின்னா அதுக்கு நான் கேபே போட்டு போயிடுவேன். எக்ஸாக்ட்லி. பிளஸ் காரை மெயின்டெனன்ஸ், டீசல்,
எவ்வளவு தலைவலி தெரியுமா? நீங்க தான் டிரைவர், இல்லாட்டி டிரைவர் போடணும். ஆமா யோ போங்க நீங்களும் சும்மா உங்களோட கௌரவம்னு என்னை கொண்டு போய் மகனே அந்த குப்பத்தில் உட்கார வச்சிருப்பாங்களே கௌரவம், அந்த மாதிரி தான். சரிங்க. ஸோ இதான் மொத்தம் S25 வந்து ஒரு நல்ல டிவைஸ் தான். Yes. முக்கியமாக அந்த எந்தெந்த அடிப்படையில் அப்படின்னும் போது நாங்கள் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸு, பில்டு குவாலிட்டி, டிஸ்பிளே, பேட்டரி லைஃபு, ஒன் யூஐ எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா. எது மட்டும் நான் சப்ஜெக்டிவாக பார்ப்பேன் அப்படின்னா பிரைமரி சென்சார் பர்ஃபார்ம் பண்ணிடும், செல்ஃபி கேமராவும் பர்ஃபார்ம் பண்ணிடும், டெலிஃபோட்டோ சொதப்பும். அதுவும் எப்பன்னா நைட் நேரத்தில் மாலைக்கண் வியாதி, டே டைமில் அவன் நல்லாவே சமாளிச்சிருவான். ஸோ இதுதான் ஃபேக்ட். இதை தான் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ கண்டிப்பாக 71 or 72K உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குதுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னா, ஆல்ரெடி இதே டீலில் 65,000க்கு உங்களுக்கு 8 Gen 5 ஓட உள்ள டிவைசஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. OnePlus 15 இருக்கு, iQOO 15 இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டிவைசஸும் அதே இடத்துல தான் சுற்றுது. Pro இருக்கு, iPhone 17 75K தான். iPhone 17 நல்ல ஃபோன் தான், ஆனால் ஆண்ட்ராய்டில் வேணும் அப்படின்னும் போது தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து என்ன சொல்றேன்னா, திஸ் இஸ் ஒன் அமாங் த குட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்றேன். ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இருக்கும் விட்டு சிவபரணி சிவசரக்கே பார்க்கலாம். பாய் பாய். பரட்டா